ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தமிழ். நீங்க எல்லாரும் இந்த பிக்சரை பார்த்திருப்பீங்க. அதாவது விஜய் அவர்கள் தன்னோட மேசையிலே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போது எல்லா மக்களுமே ஆஹா என்ன ஒரு எளிமையான முதல்வர், மக்களோட தலைவர் இப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்த பிக்சர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்ன்னு சொல்லி எல்லா வலைத்தளங்கள்லயுமே பரவிட்டு இருந்துச்சு. முக்கியமா தாவேக்க நண்பர்கள் இந்த பிக்சரை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பிக்சர் உண்மையான பிக்சர் கிடையாது. இது ஒரு ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு பிக்சர். ஆமா, நீ கேட்கறது சரிதான். இதை உருவாக்குனது ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்த பிக்சரை உருவாக்கியிருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு ரியலா தத்ரூபமா இருக்குல்ல. இந்த வர காலகட்டத்துல எது உண்மை எது ஏஐனே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸே தெரியாம பாக்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. இதுதான் ஏஐ காலம். ஒரு மிகப்பெரிய சவால். எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஏஐ இருக்கு. இந்த போட்டோ விஜய் அவர்கள் பரவுச்சு. ஒருவேளை இது இல்லாம வேற ஒரு நபர் ஒரு பொண்ணோட போட்டோ பரவுது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய அந்த பொண்ணோட பெற்றோருக்கு இது வந்து ஏஐயா ரியலா அப்படின்னு தெரியாது. அந்த பொண்ணை பத்தின ஒரு தப்பான பிம்பம் சோசியல் மீடியால பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஏஐ ரொம்பவே டேஞ்சரா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் சரியான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸை ஃபியூச்சர்ல எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல எந்த போட்டோ உண்மை எந்த போட்டோ பொய்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. விஜய் அவர்களுடைய இந்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சர் உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த பிக்சரை நீங்க கண்டிப்பா சோசியல் மீடியால பார்த்திருந்திருப்பீங்க.